நமது மெய்வழி சபையின் நிர்வாகஸ்தர் சாலை ஐயப்பன் அண்ணா அவர்கள் உங்களிடையே உரையாற்றுவார். அன்பியா எந்தை சுக்கலாம்பரநாட்டில் வாழும் நாளில் எந்தை சுக்கலாம்பரநாட்டில் வாழும் நாளில் எடுத்தெறிய ஸ்ரோணிதப்பை வந்து வீழ்ந்தேன். அந்த அறைதனில் அழிந்தது அனந்தானந்தம். அந்த அறைதனில் அழிந்தது அனந்தானந்தம். அழல் காற்று நெருக்கும் துருசு அவஸ்தையாலே நொந்துகன மறுகோடி எண்ணார் லட்சம் நெடுங்காலம் கருவறையில் என்னை நீ காத்து தொந்தியின் மும்மலக்கணவாய் துயர் கடத்தி தொடர்ந்து நின்ற எம்மானை தொழுதல் செய்வாம். இத்துணை நேரம் இந்த பாப்பநாசம், இந்த ஊர் பேரு அண்ணா கேட்டார், பாப்பநாசர். இந்த ஊர்ல குடியிருக்கிறவங்களுக்கு பாப்பம் நாசமாச்சா, ஆயிருக்கா? எதனால பாவநாசம் ஆகுது? இங்க இருந்து வருது என்ன தீர்த்தம் அது? இந்த அருவிக்கு பேர் என்ன அக்கா? நம்ம போனோமா என்ன தீர்த்தம்? மேல அகஸ்தியர் தீர்த்தமா? கல்யாணி தீர்த்தம், அகஸ்தியர் தீர்த்தம். அதுல போய் குளிச்சா பாவம் நாசமாயிடுது. அப்ப பாவம்னா என்ன, புண்ணியம்னா என்னங்கிறது அண்ணா எல்லாம் பேசிட்டாங்க. அதனால நாங்க பேசுறதுல எல்லாருமே யார் பேசினாலும் இதுதான் பேசும், இது தவிர வேற பேச போறதும் கிடையாது, பேசவும் முடியாது. இதுதான் உண்மை. அடுத்து வைகுந்தர் வழியில வந்தவங்க யாரு? வைகுந்தர் ஐயா வைகுந்தர் வழியில வந்தவங்க யாருங்கிற உண்மையை உங்களுக்கு நாங்க படிச்சு காமிச்சோம். அவங்களுடைய அந்த ஆதி தலைநாளில இவங்கெல்லாம் அழுவும் போது நீயும் நானும் வைகுந்தரா வராரு ஐயா, வைகுந்தரா அவதாரம் பண்ணி அவருக்கு குருவா இப்ப யாரு அந்த ஆதி பிதாவுக்கு குருவா வந்தாரோ அதே தணிகைமணி பிரான் அவர்கள் வைகுந்தருக்கு குருவா வர்றாங்க. யார் நம்மளை பிரிச்சு கொண்டு போய், அதாவது சாகான் என்று வரம் பெற்ற சான்றோர்களை எல்லாம் பிரிச்சு கொண்டு போய் நாடார ஆக்கனானோ அவனை நவாப்பு கையில பிடிச்சு கொடுத்தாங்க. நவாப்பு கையில் நாட்டை கொடுத்தோம். அப்போ என்ன பண்ணான்? அந்த சரித்திரம் எல்லாம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையான்னு தெரியல. எப்படி இருக்கும்? அதையெல்லாம் உடைச்சி எரிஞ்சுதான் வைகுந்தர் வந்தார். அதே வைகுந்தர் மீண்டும் வருவேன்னு சொன்னார். மீண்டும் வருவேன்னு சொன்னார். வந்தாரா இல்லையான்னு நாம பார்த்தோமா? அதை மாற்றி நாடர், சிவநாடர், சுப்பிரமணிய நாடர், செல்வ கணபதி நாடர் அப்படின்னு ஒரு பேரையும் வைத்த தெய்வத்தை போய் நாடக்கூடிய மக்களாய் இன்றும் கண்காண ஆக்கி வைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிற உலகத்துல நாம ஆகணுமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்விய உங்ககிட்ட வச்சா உங்க பதில் என்னவா இருக்குன்னு நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். அக்கா சொன்னாங்க, புதுசா ஐயா வழியில இருக்கிறவங்க சில பேர் வராங்கன்னா
இந்த மான்மிய பகுதியை நீங்க படிங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுல முக்கியமா நீங்க தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மை, நாம யாரு? ஆதி சான்றோராய் ஆக்கலும் கூறுவாம்னு ஒரு வரி வரும். சாதாரண சான்றோர் கிடையாது, ஆதி சான்றோர். ஆதி சான்றோர் எங்க இருந்தாங்கன்னா சிவனுடைய திருப்பாதத்துல இருந்தாங்க. அப்போ சான்றோர் என்பதற்கு என்ன விளக்கம்னு சொன்னா, தெய்வத்தை நாங்கள் கண்டோம் என்று சாட்சி கொடுக்கிறோங்க. சான்று அந்த ஆதி பிதாவை, அந்த ஆதி சிவனை நாங்கள் தரிசித்தோம் என்பதற்கு சான்றாய் விளங்குவார்கள். அவங்க தான் சான்றோர்கள். அவங்களுக்கு அடையாளம் என்னன்னா, அந்த மரண தருவாயில கசப்பு தீட்டு பிணநாற்ற ஜலம் வெளியாகாது. அப்படி யாருன்னா இங்க ஆகுறாங்களா? தீட்டாகாம சாகுறாங்களா? கோயில் கதவை சாத்துறாங்களா இல்லையா? அப்போ அந்த செயல் எங்க நடக்குது? அதை நாடுறவர் தான் நாடர். எல்லாருமே வா. இன்னைக்குதான் நீங்க உண்மையாய் சான்றோராய் ஆகிறதுக்கு வந்திருக்கிறீங்க. எப்படின்னா அதை பின்தொடர்ந்து வந்தீங்கன்னா நிஜமா ஆகிடலாம். கட்டாயமும் கிடையாது. நாங்க பாவூர் சத்திரம் சபை நடக்குது, 3.5 வருஷமா நடந்துட்டு இருக்குது. இப்போ 4வது வருஷம் தொடங்கியாச்சு. அதுக்கு இடையில அக்கா கொஞ்சம் முனைப்பெடுத்து, அவங்க இந்த ஊர்ல படிச்சவங்க, இங்க தங்கி இருந்தவங்க, இங்க நிறைய மக்கள் இதை அடையணுங்கிற வேட்கையினால ஒரு இதை ஏற்பாடு பண்ணி அதில் வர சொன்னாங்க. வந்தும் பேசுகிறோம். மேலும் இந்த பகுதியில் இருக்கிற மக்களும் அங்க 150 பேருக்கு மேல வந்துட்டாங்க. இனியும் பல மக்கள் வருவார்கள். ஏன் அப்படின்னா, நித மாம் கும்பல் கும்பல் நீத மாம் கும்பல் கும்பல் ஆக உள் நுழைவதை பார்ப்பீர்கள் அப்படின்னு ஆண்டவங்களுடைய திருவாக்கு இருக்கு. அதுக்கு நாங்க என்ன பண்றோம் தெரியுமா? நாங்க அக்கா, நானு, இவரு, இப்ப வந்தவங்க, இவங்கெல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ராமர் இலங்கைக்கு போறதுக்கு பாலம் கட்டும் போது ஏதோ ஒண்ணு உதவி செஞ்சுதாமே. என்னது அது? அணிலா? அணில். அது போல அந்த பாரதூரமான பெருக்காதிக்க செயலுக்கு நீங்க ஆகணுங்கிறதுக்காக வேண்டி சின்ன உதவி பண்றோம். என்ன பண்றோம்? சின்ன உதவி பண்றோம். இந்த அக்கா அவங்க வந்தாங்க மதுரையில இருந்து, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றி சாலவாசியா வந்தாங்க. நிறைய விஷயங்கள், அதாவது தெய்வீகத்துக்காக செயல் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ எங்களோட இணைஞ்சு பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன நோக்கம் அப்படின்னா, இந்த எல்லா மக்களும் அந்த பேரின்பத்தை, தெய்வீகத்தை, மரணமில்லா பெருவாழ்வை அவர்கள் எல்லோரும் அடையணும் அப்படிங்கிறது தெய்வத்தோட நாட்டம். எல்லோருமே இந்த எவ்வுலகமும் இந்த எல்லோருமே இந்த இன்பம் அறிந்திட என்ற நிடநாட்டம் ஏகப்பராபர புராணமே தினம் என்னிடைய தோற்றம் என்ற அவர்களுடைய வாக்கிற்கிணங்க நாங்க எல்லாரும் சேர்ந்து ஊர் கூடிதான் தேர் இருக்கணும்னு சொல்ற மாதிரி, இந்த தேருங்கிறது ரதம் நம்மளோட தேகம், அதுல மூலவரா இருக்கிற பரமாத்மாவாகிய நம்மளுடைய உயிர். உங்க உங்களை எல்லோரையும் அழைப்பார்கள். அடுத்தபடியாக எங்களுடைய ஜீவ சகோதரி டாக்டர் சாலை ஜெயகல்பனா அவர்கள் உங்களுடைய முத்தி பேருரை ஆற்றுவார்கள். எல்லோருக்கும் நமஸ்காரம்.